அக்கா, நீங்க ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்றீங்களே, அது என்னது? குழந்தைக்கு நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சூப்பர்க்கா. செல்லக்குட்டிக்கு பேர் வைக்க போறோமா? ஒரு தாய் மாமனா முன்னாடி இருந்து நான் எல்லா வேலையும் பார்க்க போறேன். ஆ, தேவி, அன்பு, 2 பேரும் என் கூட வாங்க. எங்கக்கா? எங்கக்கா? குழந்தைக்கு பேர் வைக்கிற விஷயத்த நம்ம பெரியப்பா கிட்ட சொல்லணும். இல்ல, நேர்ல போய் சொல்றது தானே மரியாதையா இருக்கும் நமக்கு. தேவி, விக்னேஷும் நீயும் ஒன்னா இருந்திருந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து போய் விஷயத்த சொல்றது அது சரியா இருந்திருக்கும். ஆனா இப்ப சூழ்நிலை அப்படி இல்ல. அதனாலதான் நான் உன்னை கூப்பிடுறேன். அப்படியே அன்புக்கு போஸ்டிங் கிடைச்ச விஷயத்தையும் பெரியப்பா கிட்ட சொல்லலாம். ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. அக்கா, இங்க நடந்த விஷயங்கள்லாம் ஷாலினி என்கிட்ட போன்ல சொன்னா. பெரியம்மா ஏதோ மண்ணெண்ணெல்லாம் மேல ஊத்திக்கிட்டு பெரிய கலவரமே பண்ணிருக்காங்களாமே. அப்படி இருக்கும்போது இப்ப போய் இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா மேலும் கோவப்படுவாங்க அக்கா. அது மட்டும் இல்லாம சுப்பிரமணியால போலீஸ் ஆக முடியல, இவன் மட்டும் போலீஸ் ஆயிட்டான்னு வெறுப்புல ஏதாவது பேசிடுவாங்க. இத பாருடா, நீ பெரியம்மாவை பத்தி மட்டும் யோசிக்காத. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனுஷன் அங்க இருக்காரு. அவருக்காக யோசி. நமக்கு ஏதாவது நல்லது நடந்துராதான்னு நம்மளை விட அவர்தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவரோட எண்ணத்துக்கும் அந்த அன்புக்கும் நாம விசுவாசமா இருக்கணும். அதுவும் இல்லாம இந்த சொந்த பந்தத்துக்குள்ள இதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஏன்னா நம்ம சொன்னா கூட கோவத்துல போலாமா வேண்டாமான்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனா நம்ம சொல்லாம விட்டுட்டோன்னு வையேன், என்னென்ன பேசுவாங்க தெரியுமா? கஷ்டம் வரும்போது மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியறோம், சந்தோஷமா இருந்தா சொல்ல மாட்டாங்கன்னு அப்படியே குத்தி காட்டி பேசுவாங்க. அதுவும் இல்லாம வீட்டுக்கு பெரியவங்க அவங்க, நாம அவங்கள மதிக்கணும்.